ஷாப்பு திறந்துருக்காங்களா ஆதி காலத்தில் அம்மா அங்கெல்லாம் இருக்காது, அங்கெல்லாம் லேடிஸ்க்கு தான் இருக்கும். எல்லா கலெக்ஷனுமே இருக்கு, எல்லாமே சைக்கிள்ல இருந்து எல்லாமே இருக்கு. சைக்கிள்ல இருந்து நான் சைக்கிளா வாங்க போறேன். எல்லா ஐட்டமும் இருக்குன்னு சொல்றேன். எங்க இருக்கு? இந்த ஜிஆர்டி இது அவ்வளோ பெரிய கடையாக தான் இருக்கு. நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பாங்க. ஏய் ஹாய் சல்மான். லக்க ஹாய். எங்க போற நீ? எங்க போற சொல்லு. அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கு. கொண்டு சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லு. அம்மாவுக்கு தான் ட்ரெஸ். எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் தஞ்சாவூர் போயிருக்கோம். நானே ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர் வந்திருக்கோம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், பேண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஷர்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பேண்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க, ஆடி ஆஃபர்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்த்துட்டு இருந்தாங்க. பேண்ட்டெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக 2-3 பேண்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு நார்மல் பேண்ட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு சைஸ் ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் மாறும். அவங்களோட சைஸ் 32, சிலப்போ சைஸ் 34 கூட வரும். அதனால் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் கம்பல் பண்ணி போய் ட்ரையல் ரூமில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறையா பேண்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் பார்த்தா பேண்ட்டு சைஸு கரெக்டாக இருக்காது. அப்படியே அந்த பீரோல்லே அப்படியே இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஷர்ட்டாக இருந்தாலும் பேண்ட்டாக இருந்தாலும் அதை நெக்ஸ்ட் டைம் போடவே மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. அது மாதிரி நிறையாவே ட்ரெஸ்ஸு பக்கம். அதனால் நான் எல்லாமே நீங்கள் ட்ரையல் போட்டு பாருங்கள், கரெக்டாக இருந்தால் வாங்குவோம், இல்லைனா வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேண்ட்டு 3 நார்மல் பேண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் தான் ஒரு ஜீன்ஸ் ஒன்று எடுங்க அப்படின்னு சொன்னேன். ஜீன்ஸ் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜீன்ஸ் அப்போ தான் பார்த்தாங்க. அப்புறமா அதையும் இந்த மாதிரி ட்ரையல் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஜீன்ஸ் ஒரு ப்ளூ கலரில் அவங்க மேரேஜ் போட்டுக்கிறதுக்காக எடுத்தாங்க. அவங்க ட்ரையல் ரூம் போனாங்க. நானும் பாப்பாவும் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜீன்ஸ் எடுத்தாங்க, அது போட்டு பார்த்தாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சரி நெக்ஸ்ட்டு சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு சைஸு அடுத்த சைஸ் 32க்கு அடுத்த சைஸ் வாங்கிட்டாங்க. பாப்பா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கவே முடியல. பாப்பா ஒரு இடத்துல நிற்கவே மாட்டுறா, கண்ட்ரோலே பண்ண முடியல. வேகமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா. தூக்கி ஒரு சேரில் உட்கார வச்சேன், அமைதியாக உட்கார வச்சேன். அதுவும் கொஞ்சம் நேரம் தான் அதில் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் திரும்பி வேலையை ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க பேண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஷர்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஷர்ட்டோட சைஸ் அவங்க எல் சைஸ் தான். அவங்களுக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல் சைஸ் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஷர்ட் ஷார்ட்டாக போடவும் பிடிக்காது, கொஞ்சம் லைட்டாக லூஸாக தான் போடுவாங்க. அப்புறம் ஷர்ட்டு பார்த்தாங்க. அப்புறம் ஷர்ட்டும் போய் ட்ரையல் போட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அந்த கடையிலே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவங்க அப்பா எடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு பாப்பா பின்னாடியே போயிருந்தா. அவங்க அப்பா அந்த பேக்கில் வச்சுருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் ஷர்ட்டு வெளியில் கொஞ்சம் ஷர்ட் பார்த்தாங்க. அதை செலக்ட் பண்ணி நான் போட்டு பார்க்க சொன்னேன். அதுவும் சைஸு கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டாங்க. அப்புறமா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஒரு எல்லோ கலர் காட்டன் சாரீ மாதிரி இது ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 659. அப்புறம் சாதாரணமாக சிம்பிளாக எங்கேயாவது போகிறதுக்கு, வெளில போகிறதுக்கு அப்படின்ட்டு இந்த புடவை வாங்கினேன். புடவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில்லிங் போய் பில் போட்டோம். பில் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த இவ்வளோதுக்கு 7000 போல் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, இந்த வாளி தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன் தெளிவாக. ஃபஸ்ட்டு எடுத்து இது எங்கள் அத்தை வாங்கியிருந்த புடவை. இது எங்கள் அத்தையோட புடவை. இது 700 ஒரு காட்டன் மாதிரி, ஒரு சில்க் காட்டன் மாதிரி. இது ஒரு பனாரசி அந்த மாடலில். இது ஒரு நல்லா இருந்துச்சு. இது ஒரு மாதிரி க்ரீன் என்ன க்ரீன், இது ஒரு லைட் க்ரீன் மாதிரி. இதோட ப்ரைஸ் 850 நினைக்கிறேன், 900 சம்திங். அதுக்கப்புறம் இது எங்கள் வாயில் புடவை, எங்கள் அத்தையோட வாயில் புடவை. இது 3 எங்கள் அத்தை வாங்கியிருக்காங்க. இது 459. இதுதான் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் ஷாப்லேயே. இந்த புடவை 400. அதுக்கப்புறம் 2 நைட்டி வாங்கியிருந்தேன்.
இந்த நைட்டியோட ப்ரைஸ் வந்து 199. இந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த நைட்டி எங்கள் அத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது. இதோட ப்ரைஸ் வந்து 260 ரூபா. அப்புறம் அவங்களுக்கு இந்த ஜீன்ஸு, ஒரு ஜீன்ஸ் இது வந்து காலில் வந்து இந்த எலாஸ்டிக் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட போட்ட அவுட்ஃபிட் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 769 ரூபா. ப்ரைஸோட 50% டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஓரளவு ஒர்த்தாக தான் இருக்குது. இதுவும் நேவி ப்ளூ கலரில் ஒரு பாக்கெட் வச்சு நிறையா பாக்கெட் இருக்கும். இது வந்து 600 சம்திங். இது ஒரு ப்ரௌனு. அப்புறம் ஒரு சாண்டல் கண்டல் பேண்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அதை. அதுக்கப்புறம் அந்த ஜீன்ஸ்க்கு மேட்சாக போட்டுக்கிறதுக்கு இந்த ஷர்ட்டு. அப்புறம் ஒரு ஜீன்ஸ் கிளாத்து இன்னும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஜீன்ஸ் கிளாத் ட்ரெஸ் எப்படி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதான் அவங்களுக்கு வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னர் வியர் வாங்கியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட விலை 699 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாக ஒரு கேஷுவலாக வேலைக்கு போட்டு போகிறதுக்கு இந்த ஷர்ட் வாங்கினாங்க. இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருந்தாங்க. இது வந்து இன்னர் வியர் வாங்கியிருக்காங்களா. இதுலேயே 2 டிஷர்ட் வாங்கினாங்க. ஒரு டிஷர்ட் 350 ரூபான்னு 2 டிஷர்ட் வாங்கினாங்க. இதெல்லாம் வாங்கினதுக்கு இந்த பக்கெட் தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 7000 போல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குலாம் இது ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த பக்கெட் தான் சைஸ் வாரியாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்